அதிமுகவில் இன்னைக்கு பல்வேறு குழப்பங்கள் நடந்துட்டு இருக்குது. 4 பிரிவுகளா 5 பிரிவுகளா இன்னைக்கு கட்சி பிரிஞ்சு கிடக்குது. அது வந்து கொள்கைக்காக கூட்டின கூட்டம் இல்லை, எப்படி மக்கள்கிட்ட இருந்து பணத்தை சுரண்டலாம். 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வமும் ஒரே இதில் தான் இருந்தாங்க, முதல்வராகவும் துணை முதல்வராகவும். எலெக்ஷன் முடிஞ்சதும் என்னாச்சு, 2 பேரும் சண்டை போட்டு வெளில போயிட்டாங்க. இப்போ பிஜேபி அண்டி தான் அவங்க இருந்தாகிற மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க. இவங்க எல்லார் மேலும் இடி கேஸ் போயிருக்கு, எல்லாமே பிஜேபி தான் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையும் இயக்கிறது பிஜேபி தான். ஸோ அதனால அவங்களுக்கு வேற வழி இல்லை. எடப்பாடி கூட்டணி வச்சிருக்காரா, கொள்கை கூட்டணி வச்சிருக்காரா சொல்லுங்க. இடி ரைடு வந்துச்சு, அவர் பிரச்சனையா இருக்கு, தன்னோட சம்பந்தியும் மகனையும் காப்பாற்றணுன்றதுக்காக அவர் கட்சியை அடக வச்சுட்டு அங்கே போய் சேர்ந்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது திமுக தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ் அனுப்பி தொந்தரவு செய்யுது. அவங்க நடத்துகிற மீட்டிங் எல்லாம் ரோட்டில், ஹைவேஸில், போகிற வழியில். ஒருத்தவருக்கு முதலுதவி செய்யணும், ஒருத்தர் உயிரை காப்பாற்ற போகணும்னா ஆம்புலன்ஸ் போக தான் செய்யும். எடப்பாடி இங்கே மீட்டிங் நடத்துகிற இந்த ஆம்புலன்ஸை நடுவில் விட நான் சொல்லி அனுப்புகிறாங்க. புரிதல் இல்லாத சொல்கிறேன், அது ரொம்ப சிறுபிள்ளைத்தனம்னு சொல்லலாம். நம்ம கழகத்தோட ஆட்சியை வந்து எப்படி குறை சொல்கிறேன்னு அவங்களுக்கு வழி இல்லை. ஏன்னா எல்லாமே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்லுவீங்க, ஏதாவது ஒன்று சொல்ல முடியுது? அவரால் இருந்த 10 வருஷம் ஒன்றுமே செய்யலை. இனிமேல் வந்தா மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. திமுக தன்னுடைய எதிரிகளை எப்பவுமே ஒரு மென்மை போக்கு தான் கடைபிடிக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. நம்ம கழகத்தோட வளர்ப்பு, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின், இவங்க எல்லாத்தையும் சேர்த்து இப்போ பண்ணிட்டு இருக்காரு. கட்டுக்கோப்பாக நடத்துறாரு. தமிழ் காவேரி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் மற்றும் மருத்துவர் திருமிகு சுபேர்கான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அதிமுக கட்சியில திமுகவுக்கு எதிர்முனையா இருக்கக்கூடிய அதிமுகவில் இன்னைக்கு பல்வேறு குழப்பங்கள் நடந்துட்டு இருக்குது. 4 பிரிவுகளா 5 பிரிவுகளா இன்னைக்கு கட்சி பிரிஞ்சு கிடக்குது. ஒரு இருமுனை போட்டியில வலிய சக்தியா இருந்த அதிமுக இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு மாறி இருக்குது. எப்படி பாக்குறீங்க? இது வந்து தலைமையோட இயலாமைன்னு சொல்லலாம், லிட்டரலா. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வமும் ஒரே இதில் தான் இருந்தாங்க, முதல்வராகவும் துணை முதல்வராகவும். எலெக்ஷன் முடிஞ்சதும் என்னாச்சு, 2 பேரும் சண்டை போட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ அது வந்து கொள்கைக்காக கூட்டின கூட்டம் இல்லை, எப்படி மக்கள்கிட்ட இருந்து பணத்தை சுரண்டலாம், அதுக்காக கூட்டின கொள்ளையடிக்கலான்றதுக்காக சேர்ந்த கூட்டம் தான் அது. ஸோ இப்போயும் அதே தான் நடக்குது. இது உள்கட்சி பிரச்சனைகள். இவருக்கு பிரச்சனை இருக்கா, இவருக்கு இது கிடைக்குமா, இவங்க எப்படி அடுத்ததுக்கு வரலாம், அதனால் அவங்களுக்கு உள்கட்சிக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஆளுக்கு ஒரு பக்கமாக இருக்கிறாங்க. ஏன்னா தலைமை சரியில்லை. தலைமை சரியில்லைன்னா கீழே இருக்கவும் ஒழுங்காக இருக்க மாட்டேன். அதோட வெளிப்பாடு தான் அது. அதிமுகவில் 4 அணிகளாக இருக்கிறாங்க. ஒன்று டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அணி, அதுக்கப்புறம் செங்கோட்டையன், அதுக்கப்புறம் சசிகலா, இப்படின்னு அதுக்கப்புறம் ஓபிஎஸ், இப்படின்னு ஏகப்பட்ட அணிகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அணிகளாக பிரிஞ்சு வெளியிருந்தாலும் கூட, சில பேர் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியிருந்தாலும் கூட, அவங்க பாஜகவுக்கு ஆதரவான மனநிலை தான் இவங்க அத்தனை பேருமே இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இது ஓவராலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இதில் எல்லாரோட ஒற்றுமை ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லார் மேலும் இடி கேஸ் போயிருக்கு, எல்லாமே பிஜேபி தான் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையும் இயக்கிறது பிஜேபி தான். ஸோ அதனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ பிஜேபி அண்டி தான் அவங்க இருந்தாகிற மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க. நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கி பிஜேபி கூட எடப்பாடி கூட்டணி வச்சுருக்காரா, கொள்கை கூட்டணி வச்சுருக்காரா சொல்லுங்கள். ஒரு இடி ரைடு வந்துச்சு, அவர் பிரச்சனையாக இருக்குது, தன்னோட சம்பந்தியும் மகனையும் காப்பாற்றணுன்றதுக்காக அவர் கட்சியை அடக வச்சுட்டு அங்கே போய் சேர்ந்துட்டார். இதுதான் உண்மை. இது பிடிக்காமல் இருக்கிறவங்கெல்லாம் அடுத்து ஆல்ரெடி இருந்தவங்க வந்து அதை வெளியில் சொல்ல முடியாமல், உள்ளேயும் போக முடியாமல் இந்த பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிரிவினைக்கு காரணம் இதே பிஜேபி தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவங்க தானே ஒன்றா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா எடப்பாடி இறக்கப்படுவார். எடப்பாடிக்கு அந்த பயம். லிட்டரலாக மறுபடியும் சசிகலாவும் தினகரனை அவரை டாமினேட் பண்ணுவாங்கன்ற ஒரு பயம். ப்ளஸ் உள்ளுக்குள்ளே வந்து 2ஆக பிரிஞ்சிரும், இன வாரியாக பிரிஞ்சிருவாங்கன்ற ஒரு பயம். எங்கே இவர் முதலமைச்சர்
வேட்பாளர் ஆகக்கூடாதுன்றதை எப்படி டிடிவி தினகரன் சொல்கிறாரோ, இவர் இல்லைன்னா நாங்கள் கூட்டணிக்கு வருவோன்னு பேட்டி அளிச்சிருக்காரு, என்டிஏ கூட்டணிக்கு வரும்னு தினகரன் சொல்லியிருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? எடப்பாடியை மேலே துணை பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து இறக்கணும், திருப்பி அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு ஆள் வரணும்னு பார்க்குறாங்க. இது கொள்கை ரீதியாக இல்லாத போது படத்துக்காக அடிக்கிற கூட்டங்கும் போது அதை ஒன்றும் பண்ண முடியாதாங்க. அப்படி தான் இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஆம்புலன்ஸ் தொடர்ச்சியாக வர்றதை பார்த்து திமுக தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ் அனுப்பி தொந்தரவு செய்யுது அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டியை வந்து அடித்து அவரை மருத்துவமனைக்கு அனுப்பியிருந்தாங்க. அதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இது என்ன சொல்கிறதுங்க, ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு இயக்கத்துக்கு கொடுக்குற அறிவுரை இந்த மாதிரி இருக்குது. அவங்க நடத்துகிற மீட்டிங்கெல்லாம் ரோட்டில், ஹைவேஸில், போகிற வழியில் ஒருத்தவருக்கு முதலுதவி செய்யணும், ஒருத்தர் உயிரை காப்பாற்ற போகணுன்னா ஆம்புலன்ஸ் போக தான் செய்யும். எடப்பாடி இங்கே மீட்டிங் நடத்துகிற ஆம்புலன்ஸை நடுவில் விட நான் சொல்லி அனுப்புகிறாங்க. என்ன ஒரு புரிதல் இல்லாத சொல்கிறது தான். அது ரொம்ப சிறுபிள்ளைத்தனம்னு சொல்லலாம். இது நான் வந்து இது என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாங்க பேச விடாமல் அப்படின்றது, இது ரொம்ப முட்டாள்தனம்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து அங்கே பிரச்சனை ஆயிருக்குன்றது உண்மை. இப்போ அந்த எப்படி சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு பேஷண்ட் வந்து ஒரு இடத்துல அடிபட்டிருக்காருன்னா ஆம்புலன்ஸ் வந்து எமர்ஜென்சியாக போகணுன்னா ஆம்புலன்ஸ் சைரன் போட்டு தான் போவாங்க. அப்போ அந்த பேஷண்ட் இருக்கிற இடத்துக்கு எம்டியாக தான் போவோம். அதுக்கப்புறம் தான் பேஷண்ட் கூட்டிகிட்டு வரும். அவர் சொல்கிறது காலி ஆம்புலன்ஸ் போகுது, காலி ஆம்புலன்ஸ் போகுதுன்றார். ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறது பேஷண்ட் இருந்தால் தான் சைரன் போடணுன்ற அவசியமே கிடையாது. அவருக்கு அது புரியல. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஆம்புலன்ஸ் காலியாக போகுது, அங்கே ஒரு பேஷண்ட்டை பிக்கப் பண்ணுறதுக்கு போகணுன்றது ப்ரூஃப் இருக்குது. இது எல்லாமே யாரும் போய் சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் இட்ஸ் ஆல் கால் சென்ட்ரல் லைன். 108ன்றது இட்ஸ் அ சென்ட்ரல் சிஸ்டம். ஒரு கால் பண்ணால் எல்லாம் டாக்குமெண்ட் ஆகும், எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் பார்த்தா தெரிஞ்சிடும். ஃபோன் பண்ணி கூப்பிட போன பேஷண்ட் அந்த புரிதல் இல்லாமல் ஆம்புலன்ஸ் டிரைவரை ஆம்புலன்ஸில் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்கன்னா என்ன செய்ய சொல்கிறீங்க? இந்த மாதிரி இது ஒன்றும் முதல் நிகழ்ச்சியில் இது மாதிரி எங்கள் இளைஞரணி செயலாளர் ஒரு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து பிரச்சார கூட்டத்துக்கு போகும்போது இது மாதிரி நிறைய தடவை ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அப்போல்லாம் வந்து வழி விடுங்கன்னு முதல்ல சொல்லி பிரச்சாரத்தை நிப்பாட்டியிருக்காரு. அதுவும் டாக்குமெண்ட் ஆகிருக்கு. நீங்கள் எல்லா சோஷியல் மீடியாலையும் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அதுதான் இது வந்து அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நம்ம கழகத்தோட ஆட்சியை வந்து எப்படி குறை சொல்கிறதுன்னு அவங்களுக்கு வழி இல்லை. ஏன்னா எல்லாமே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லுவீங்க? ஏதாவது ஒன்று சொல்ல முடியுதா அவரால்? இது செய்யலை அது செய்யலைன்னு சொல்ல முடியுதா? நான் வந்தால் செய்வேன் இருந்த 10 வருஷம் ஒன்றுமே செய்யலை, இனிமேல் வந்தால் செய்வேன் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யலை? நேற்று ஒரு நிகழ்ச்சி பாருங்கள், போகிறாரு ஒரு இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறதுலேருந்து குல்லா போட்டுட்டு போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கார். நான் அதை இதில் மீடியாவில் பார்த்தேன், கோயம்புத்தூரில் இருக்கும்போது. அப்போ வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு தானே பண்ணுறாரு. சிஏஏ மதமாற்ற தடை சட்டம், ஏன் இன்றைக்கி வந்து வக்பு திருத்த சட்ட மசோதாவில் மொதல் ஆளாக கையெழுத்து போட்டது சப்போர்ட் பண்ணது எடப்பாடி தானே, அவங்களோட எம்பிக்கள் தானே. முதல்ல குரல் கொடுத்தது யார்? எங்கள் கழக தலைவர் அவர்கள். சிஏஏ என்ஆர்சிக்கு வந்து நம்ம கழகம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே போராட்டத்தில் கலந்துக்கிட்டது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான் முதல்ல போய் கலந்துக்கிட்டாங்க. சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இங்கே வந்துட்டு அவர் ப்ரொஜெக்ஷன் ஏதோ வந்து சிறுபான்மை மக்களுக்கு வந்து அவர் தான் எல்லாத்தையும் பாதுகாவலர் மாதிரி சொல்கிறார். என்றைக்குமே வந்து நம்ம தலைவர் அவர்கள் தான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் எப்படி வந்து கழகத்துக்கு மேலே அவப்பெயர் உண்டாக்கணும் அப்படின்றக்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அந்த ஆம்புலன்ஸ் வருது, எனக்கு வந்து லைட்டு போட மாட்டேங்கிறாங்க, வழியில் டிராக்டர் வச்சு மறைக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பார் போல் இருக்குது. பட் பேசிக்காக வந்து அவருக்கு அந்த நாலேஜ் இல்லை. ஒரு முதல்வருக்கு உண்டான ஒரு அடிப்படையான ஒரு நாலேஜ் இல்லாதனால தான் இந்த பிரச்சனைலாம் வருது. திமுகவை சுற்றி பல எதிரிகள் இன்றைக்கு தேர்தலில் களம் காணக்கூடிய நிலைமையை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. அப்படி இருக்கையில் 2026 தேர்தல் களம் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அப்படிங்கிறப்ப திமுக தன்னுடைய வெற்றி எப்படி தக்க வச்சுக்க போகுது? ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பொறாமை வர தான் செய்யும். எப்படியாவது நம்ம வந்து அவனை இது பண்ணணும். ஒருத்தன் வெற்றியாளர் இருந்தால் பொறாமப்படுவோம் இல்லையா எல்லோரும், அந்த மாதிரி தான் இதை பார்க்கணும். ஒரு வண்டர்ஃபுல்லாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே பெனிஃபிட்ஸ் போகுது. மகளிராகட்டும், மாணவர்களாகட்டும், பள்ளி மாணவர்களாகட்டும், கல்லூரி மாணவர்களாகட்டும், அவங்களோட உயர்கல்வியாக இருக்கட்டும், வெளிநாடு பயணமாகட்டும், அவங்களுக்கு வெளிநாட்டு கல்வியாக இருக்கட்டும்,
ஒரு விவசாயி ஆகட்டும், அவங்களுக்கு உண்டான சலுகைகளாகட்டும், சிறுபான்மையின மக்களாகட்டும், மீனவர்களாகட்டும், யார் எந்த செக்டருமே விடலை. எல்லா செக்டருமே தலைவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எல்லா செக்டருக்குமே நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்குறாங்க. இப்போ சமீபத்தில் வந்து ஜெர்மனியும் லண்டனும் போயிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 15,000 கோடி. இட்ஸ் நாட் அ ஸ்மால் மணி. ஒரு 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 பிரைம் மினிஸ்டர் லெவலில் செய்யக்கூடிய விஷயமா ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் போய் அச்சீவ் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்குது தமிழ்நாட்டில்? யார் இந்த மாதிரி போய் இவ்வளோ முதலீடு கொண்டு வந்துட்டுருக்காங்க? நான் சொல்கிற புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏற்றுக்க முடியல அவங்களால. இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களே, இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, எப்படி இவ்வளோ பண்ண முடியுது? ஸோ அதெல்லாம் தான் அந்த எதிரிகளுக்கு உண்டான ஒரு இதாக இருக்குது. இதெல்லாம் வந்து மக்களுக்கு செய்திருக்கிற திட்டங்களே போதுங்க. திமுக அடுத்த ஆட்சிக்கு வர்றதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஒரு பலமான கூட்டணி, சாதாரண கூட்டணி இல்லை, இவங்களாம் கொள்கைக்காக வந்த கூட்டணி. ஒரு மாநில லெவலில் கூட இல்லை, இந்திய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. இந்தியா கூட்டணின்றது வந்து சாதாரண கூட்டணி இல்லை. ஒரு விஷயங்களுக்குமே ஒன்றா சேர்ந்து போராடுறாங்க. சாதாரண மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கூட்டணி. ஏதோ சுயலாபத்துக்காகவும் அவங்களோட வளர்ச்சிக்காகவும் சேர்ந்த கூட்டணியே இல்லை இது. ஸோ இந்த மாதிரி ஒரு பலமான ஒரு கூட்டணி, அனைத்து தரப்பட்ட மக்களும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி இருக்கும்போது மிச்சவங்கெல்லாம் வந்து இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் கழகத்தில் சேரணும்னு ஆசையாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் அரசியல் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் வந்து சேரணும், நம்ம கழக தலைவர் அவர்களோட தலைமையில் வந்து இன்னும் நிறைய கட்சிகள் இணையறதுக்கு விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ வரக்கூடிய 2026 எலெக்ஷன் வந்து ஒரு மாயை தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த அரசியல் விமர்சகர்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு. நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க. போன 2021 2026 இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் திமுகவுக்கு இன்னும் அதிகமாகதா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக அது நடக்கும், அதில் மாற்றமே கிடையாது. தேர்தலில் வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வராரு. அவருடைய குற்றச்சாட்டுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த பிஜேபி பண்ணது வந்து கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன். ஒரு சர்வாதிகாரம் மாதிரியே சொல்லலாம். சர்வாதிகாரி வந்து எலெக்ஷன் நடத்துவான், அவனே ஜெயிச்சதா அறிவிச்சுக்குவான். அந்த மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனை கையில் எடுத்துகிட்டு ஓட்டு திருட்டு அது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க. அதுவும் பண்ணால் எங்கேயாவது ஒரு தேசிய தலைவர் ராகுல் காந்திஜி வந்து அதை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. இந்த அளவுக்கு ஒரு ஜீரோன்ற ஒரு அட்ரஸ் இத்தனை பேர் இருக்காங்க, ஒரே பேரில் 10 பேர் ஏரியாவில் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஜனநாயக பேசிக் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன் இஸ் அ ரைட் டு ஓட். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதன்மையானதே ரைட் டு ஓட்டு தான். அதையே பறித்து ஏமாற்றி வாங்கியிருக்கும் போது இது வந்து டெஃபினட்டாக இது ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். லிட்ரலாக வந்து எப்படி நேபாளத்தில் ஒரு புரட்சி இப்போ ஏற்பட்டு மாறுச்சோ அதே மாதிரி இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஒரு ஓட்டு திருட்டு நடந்ததை மக்கள் எழுச்சியாக அதை எதிர்க்கணும். அதுக்கு முதல்ல குரல் கொடுத்தது கழகத் தலைவர் அவர்கள் தான். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் முதல்ல அவர் போய் சப்போர்ட்டை தெரிவித்து, இன்ஃபேக்ட் பீகாரில் கூட போய் அவங்க பேரணியே போயிட்டு வந்தாங்க. எதுக்காக? இந்த மாதிரி அங்கே நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த மாதிரி முன்னெடுப்புலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மருத்துவராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்க, அதே சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருத்துவர் அணியிலையும் வேலை செஞ்சுருக்கீங்க. மருத்துவ பணி அதோடு சேர்த்து கட்சி பணி, அது பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். நான் பேசிக்காகவே மருத்துவத்தில் தான் இருக்கேன். ஆனால் அரசியல் பணின்றது சிறு வயதுலேருந்தே எங்களுக்கு இருக்குது. டைரக்டாக அரசியல் களத்தில் இல்லை. ஆனால் நான் பிறந்த வருடம் 1977. அப்போவே முதல் முறையாக என்னோடய தந்தை சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்போது நான் பிறக்கிறேன். ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் என்னை வந்து பார்க்குறாரு. ஸோ ஏன்னா எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் தான் நான் பிறந்தேன். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, என்னோடய அரசியல் பயணம் நான் பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் டெய்லி 10 பேப்பர் படிப்பாங்க. அப்பா முரசொலி கண்டிப்பாக படிப்பார், தினத்தந்தி, தினகரன், தினமணி எல்லா பத்திரிகைகளும் படிப்பாங்க. ஸோ அரசியல் பற்றி எங்கள்கிட்ட பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சிறு வயதிலிருந்தே நாங்கள் எலெக்ஷனுக்கெலாம் போவோம். அந்த அப்பாவோட எலெக்ஷன் கேம்பெயினில் இந்த ஜீப்பு ஆட்டோலெலாம் கூட கட்சிக்காரங்களாம் இருக்கும்போது எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் அந்த பிரச்சாரத்தில் நாங்களும் கலந்துக்குவோம். அப்படி தான் எங்களோட அரசியல் இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். அப்போல்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது கலைஞர்,
தளபதி அப்படி தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருப்போம் சின்ன வயசுலேயே. சின்ன வயசுலேருந்தே அப்பா வந்து டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் கழகத்தோட ஈர்ப்பில் நாங்கள் வளர்ந்ததுனால அரசியல் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு அதில் ஆர்வம் அதிகமாகவே தான் இருந்தது. பட் அப்பா வந்து படிப்புக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் கல்வி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஆக்குறதுக்கு நான் இது பண்ணி அப்புறம் மருத்துவ சேவையில் 2005 ஆர்த்தோ டாக்டராக இருக்கேன். அப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்பா கட்டுரை எழுதுவாங்க, சட்டமன்றத்தில் பேசுவாங்க, பொதுக்கூட்டத்திலலாம் பேச போவாங்க. பொதுக்கூட்டத்தில் பேச போகும்போதெல்லாம் நான் 2-3 கூட்டத்திலலாம் அப்பா கூட போயிட்டு பேசுகிறத வச்சுட்டு என்கிட்ட கேட்பார் எப்படி பேசுனேன் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நான் ஒரு விமர்சகராகவே சொல்லுவேன், 2-3 இடத்துல நீங்கள் எப்படி பேசுனீங்க அப்படி இருந்தது, நல்லா இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அரசியல் பயணன்றது வந்து அது உள்ளுணர்வாகவே உள்ளேயே ஊர்னதாக தான் சொல்லணும். அப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் வந்துட்டு இந்த நாங்கள் காலேஜ் படிக்கும் போது எலெக்ஷனுக்கு போகிறது, எலெக்ஷன் வேலை பார்க்குறது, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, முழு நேரம் அரசியல்வாதியாக இல்லாமல் அரசியல் தெரிஞ்சிட்ட அரசியல் குடும்பத்திலே வளர்ந்ததுனால கட்சிக்காரங்க வருவாங்க போவாங்க. அது எங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக குடும்பமாக பழகி இருந்ததுனால அது ஒரு புதுசாக நான் அரசியலுக்கு இறங்கணும்னு சொல்ல முடியாது. அரசியலோடு தான் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். ஸோ அதனால் வந்து என்னோடய மருத்துவ ஒர்க்கையும் அரசியலும் ஒன்று சேர கலந்ததுனால ஈஸியாக செயல்பட முடியுது. திமுக தன்னுடைய எதிரிகளை எப்பவுமே ஒரு சாஃப்ட் டீல் தான் பண்ணிட்டு இருக்குது, ஒரு மென்மை போக்கு தான் கடைபிடிக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து எப்படி சொல்லணும்னா வளர்ப்பு. ஒரு ஒரு பையனோட இதை நீங்கள் அசஸ் பண்ணணும். இப்போ இந்த பையன் நல்லா இருக்கானே, ரொம்ப நல்ல பையனாக இருக்கானே, அப்போங்கும்போது என்ன சொல்லுவான், அவங்கள வளர்த்தவங்கள பார்க்கணும். சில பேர் சரியாக செய்யலைன்னா வளர்ப்பே சரியில்லைப்பா அப்படிமோ. அதான் டிஃப்ரென்ஸ். நம்ம கழகத்தோட வளர்ப்பு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இவங்க எல்லாத்தையும் சேர்த்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கார். கட்டுக்கோப்பாக நடத்துகிறார். ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப பாலிஷ்டாக, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒருத்தவங்கள எவ்வளோ இது மாதிரி ஒரு எத்திக்கலான ஒரு தலைவர் கிடைக்கிறது கஷ்டம். லிட்டரலாக சொல்லணும்னா, ஏன்னா பொலிட்டீஷியனாக இல்லாமல் ஒரு காட்லி ஃபிகராக இருக்கார். லிட்டரலாக சொல்லணும்னா ஒரு ஃபாதர்லி ஃபிகராக இருக்கார் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் த யங்ஸ்டர்ஸ். ஒரு பிரதர்லி ஃபிகராக இருக்கார். ஸோ அவரோட நோக்கம் வந்து மக்கள் பணி, மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கும்போது மிச்ச விஷயம்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது இல்லையா. இப்போ எதிரிகள் வந்து அவன் அந்த மாதிரி பேசியிருப்போம், இட்ஸ் ஓகே, ஃப்ரீடம் ஃபார் தெம் டு டாக். பட் செயல் தலைவர் தான் சொல்லிகிட்டே இருப்பார் எப்பயுமே. நாம் வந்து பேசி காமிக்க மாட்டோம், செயலில் காமிப்போன்னுவார் எப்பயுமே. அதுதான் நம்ம நினைக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் செயல் தான். என்றைக்குமே நானும் முழு நேர அரசியல் வந்ததுலேருந்து தலைவரோட பயணிக்கிறதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவரோட விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அடுத்து என்ன ஊர்லேருந்து வராங்க, பீன் லாங் ஜேர்னி, ரெஸ்டெல்லாம் கிடையாது, இமீடியட் அடுத்த நாள் ஒர்க். இப்போ இன்றைக்கி ஊரில் இல்லை, ஒசூர் உலக முதலீட்டாளர் மாநாடு, அங்கே போயிருக்காரு. ஸோ அதுதான் ஒரு தலைமை. ஸோ அடுத்தடுத்து இக்னோர் பண்ணுறது சில விஷயங்கள்லாம் அவர் வந்து கையாளுற விதம்ன்றது வந்து பிரமிப்பாக இருக்கும், ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அது வந்து ஒரு முதிர்ச்சின்னு சொல்லுவோம். ஒரு தேர்தல், ஒரு அரசியல் முதிர்ச்சி எல்லாருக்கும் இந்த மாதிரி வராது. எல்லாருமே சில பேர் கோவப்படுவாங்க, தலைவர் கோவப்படுறதே இல்லை இந்த விஷயத்துல எல்லாம். அடுத்து வேலையை செயலில் காமிப்போம், இறங்கி நீங்கள் செய்யுங்க, மக்களுக்கு செய்யுங்க. ஓரணில் தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமுக கழகத்தில் வந்து இப்போ எடப்பாடி கூட நேற்று பேசும்போது சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஐசியூவில் இருக்குது, மக்கள்கிட்ட போயிட்டு அவங்கள சேர்க்க சொல்லி எல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. உங்களுக்கு தெரியல அதோட பேக்ரவுண்டு, எதுக்காக தலைவர் சொன்னார்ட்டு. போய் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் எங்கள் கூட சேருங்க, திமுகவில் சேருங்க நாங்கள் கேட்கல, அதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். இது வந்து சுய பரிசோதனை சொல்லுவோம், செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, பரீட்சையில் என்ன ரிசல்ட் வரும், நடுவில் அசஸ்மெண்ட் வைப்பாங்கல்ல ஸ்கூல்லலாம், ஒரு மிட் டேர்மு அசஸ்மெண்ட் டெஸ்ட், அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. யாருக்கு வைக்கிறாரு? நம்ம கட்சிக்காகவும் கழகத்துக்கும் நம்ம அரசாங்கத்துக்கு வைக்கிறார். போய் மக்களை சந்திங்கன்றார். 4 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கோம், மக்கள்கிட்ட போங்க, நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்கன்னா மக்கள் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் ராயபுரம் தொகுதியோட
பொறுப்பாளராக இருக்காங்க. கழகத்தினால தலைவர் எனக்கு நியமிச்சிருக்காங்க. இப்போ அந்த தொகுதியில் வந்து அந்த கழக நிர்வாகிகளோட நாங்கள் நிறைய இடத்துல மக்களை சந்திக்க போவோம். அப்போ சந்திக்க போகும்போது அவங்க ரெஸ்பான்ஸ் தெரியும்ல. இப்போ திமுக நான் எதுக்கு வரேன், எனக்கு இந்த வேலை செய்யலை, நீ ஏன் வர போய் அப்படின்னு துரத்தி விடுற மாதிரி இல்லை. வாங்க காஃபி சாப்பிடுங்க, உட்காருங்க, என்ன எங்கள்கிட்ட வந்து இது மாதிரிலாம் கேட்டு நாங்களே சேர்றதுக்கு ரெடியாக தானே இருக்கோம், என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். இப்போ களத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு பூஸ்டப். ஸோ தலைவர் அங்கேருந்து யோசிக்கிறார், இது செஞ்சால் மக்கள்கிட்ட போனால் 2 விஷயம் தெரியும். மக்கள்கிட்ட குறை இருக்கா கேட்டுட்டு வாங்க, மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களா சேர்த்துக்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணவே முடியாது. அதுதான் வந்து இது வந்து அவரோட நோக்கம் வந்து இப்போ எதிரிகளும் இவங்களை வந்து வசைப்பாடுறதுனால அவங்களுக்கு பதில் சொல்லணுன்றதே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டிகள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க தலைவர். அதுதான் அவரோட ஸ்டைல். ஒன்லி ஒர்க். கலைஞர் சொன்னது மாதிரி உழைப்பு 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 தான் அவர் யோசிக்கிறது. மிச்சப்படி he doesn't waste time in anything else. சிறுபான்மையினர் மக்களினுடைய அரணாக திமுக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டப்பட்டு வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம பார்க்கறது? இட் டேட்ஸ் லாங் டைம் பேக். லிட்டரலாக சொல்லணும்னா சிறுபான்மை மக்களுக்கு தான் திமுகன்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை. இது வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. பேரறிஞர் அண்ணா வந்து தஞ்சாவூரில் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்கார். ஒரு கூட்டம், ஒரு மீட்டிங், மிலாடி விழா நிகழ்ச்சிக்காக போகிறார். அந்த நிகழ்ச்சியில் ஒரு இளைஞன் பேசுகிறார். அந்த இளைஞன் யாருன்னு கேட்குறாரு. அவரை கூப்பிட்டு இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். அங்கே ஆரம்பித்தது திமுகவோட பற்று இஸ்லாமியர் மக்களுக்காண்டி. அங்கேருந்து அப்படியே தொடங்கி வருது. இன்னொரு உதாரணம் சொல்லணும். கண்ணியமிகு காகிதம் இல்லத் அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்கள் சமுதாயத்துக்கு வந்து நிறைய தொண்டாற்றியவர், பெரிய தலைவர். அவர் வந்து கலைஞருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்னு சொல்லலாம். அவரோட மரண படுக்கையில் இருக்கார். அவரை பார்க்குறதுக்கு மருத்துவமனைக்கு கலைஞர் அவர்கள் வந்து இப்போ போய் பார்க்க போகிறார். பார்க்க போகும்போது அவர் சொல்கிறார், ஒரு கலைஞர் கையை பிடிச்சிட்டு, சிறுபான்மை மக்களை நீங்கள் தான் பாதுகாக்கணும், உங்களை விட்டால் யாருமே கிடையாதுன்னு அவர்கிட்ட சத்தியம் வாங்குறார். ஒரு சமுதாய தலைவர் இன்னொரு சககால தலைவர்கிட்ட வந்து மக்களுக்காக நீங்கள் தான் இருக்கீங்க, உங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு அவங்க நம்பிக்கையை அவருக்கு கொடுத்துட்டு போகிறார். இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது. இன்னைக்கு வரைக்கும் தொடருது. மாற்றமே கிடையாது. நான் வந்து வக்ஃப் போர்டு மெம்பராக தலைவராக நியமிக்கப்பட்டவன். ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து எப்பப்பெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு பிரச்சனைகள் வருதோ முதல்ல குரல் கொடுக்கறது திமுகவாக தான் இருக்கும். முதலே நான் சொன்ன மாதிரி இந்த சிஏஏ மத மாற்ற தடை சட்டம் வருது. அப்போ வந்து பெரிய போராட்டம் நடக்குது. இந்தியா ஃபுல்லாக இருக்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து ரொம்ப விகரஸாக இருக்காங்க. இந்த பிஜேபியோட அடுக்குமுறை, அவன் என்றைக்குமே வந்து ஒரு பாசிச கட்சின்றதில் மாற்றமே கிடையாது. சிறுபான்மை மக்களை தான் முதல்ல ஒடுக்கணுன்றது அவனோட நோக்கமே. ஸோ அதுக்கு வந்து முத குரல் கொடுத்தது நம்ம தலைவர். நேராக போய் அவங்க கூட போராட்டத்தில் கலந்துக்கிறார். ராயபுரத்தில் நடந்த போராட்டத்தில் நேரடியாக போய் 2019 கலந்துக்கிறாங்க. அதோடு மட்டும் நிற்கலை. இதுக்கு எதுனா கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. இந்த சட்டம் வரக்கூடாது, இதை தடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கிக்கிட்டே போகலாம். இப்போ திட்டங்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறுபான்மையினர் மக்களுக்காக திட்டங்கள்லாம் அடிக்கிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட வந்து உலமாக்கள்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து ஓய்வூதியத்தை அதிகப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கல்லறைகள் புனரமைக்கிறதுக்கு, பள்ளிவாசல் புனரமைக்கிறது, தேவாலயங்கள் புனரமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 15-20 கோடி வருஷம் கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து 2022-23 வந்து பாஜக ஆட்சி, மத்திய ஆட்சி, ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வரும், அதை நிப்பாட்டிடுறாங்க 2023. ஸோ இது வந்து என்னதுன்னா, அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கணும் ஒரு ஸ்காலர்ஷிப் வரும். ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. அந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்காலர்ஷிப்பு மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். இதை நிப்பாட்டிடுறாங்க. சிறுபான்மை மக்கள் கல்வித்தரம் உயர்ந்துடக்கூடாது, கல்வித்தரம் தான் பொருளாதாரம் உயர்ந்துடும், அவங்க சோஷியல் லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகிடும், அதனால் அங்கே போய் கை வைக்கிறான். ஸோ இது தலைவருக்கு மேற்பார்வை கொண்டு வரப்படுது. இமீடியட்டாக சொன்னார், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது,
நம்ம அந்த ஃபண்டை கொடுத்து அந்த ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இனிமேல் மாநில அரசு தமிழ்நாடு அரசை ஏற்றுக்குன்னு சொல்லி சிறுபான்மை மக்கள் கல்வி பாதிக்கக்கூடாதுன்னு பண்ணக்கூடிய அரசு நம்மளோட அரசு. ஸோ நான் இன்றைக்கி நேரத்தால் இன்றைக்கி வந்து அதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியுமான்னு கூட எங்களுக்கு தெரியல. சொல்ல புரியுதுங்களா? நிறைய பேருக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் எங்கள் சிறுபான்மை நல உரிமை பிரிவின் சார்பாக கழகத் தலைவர் அவர்கள் முதலமைச்சரானதுக்கப்புறமும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் பேரறிஞர் அண்ணாவும் அவங்க காலகட்டத்தில் பண்ணக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கான விஷயங்கள் வந்து பட்டியல் எடுத்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணுன்றது எங்களோட பெரிய நோக்கமாக இருக்குது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா சிறுபான்மை மக்கள் ஒரு மனதாக வேறு யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. திமுக கழகத்துக்கு தான் மொத்தம் ஓட்டு போட போகிறாங்க. அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா என்றைக்குமே இன்றைக்கும் சரி இனி வரக்கூடிய காலகட்டங்களும் சரி சிறுபான்மை மக்களுக்கு முதல் குரல் கொடுக்க போடுறதும் என்றைக்கும் அவர்கள் ஊற்றத்தோல்ல இருக்க போகிறது திராவிட முன்னேற்ற கழகமும் கழகத் தலைவர் அவர்கள் தான். அறநிலையத்துறையினுடைய வருமானத்தை கல்வி நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி வச்சிருந்தாரு. அது வழக்காகி நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இது ஒரு நல்ல திட்டம் தானே, இது வரவேற்கத்தக்கது தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வக்ஃப் வாரிய சொத்துக்கள் இது போல கல்வி நிறுவனங்களுக்கு செலவிடப்படுகிறதா? நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. பட் அவங்க வந்து அது ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸாக தான் இருக்குது. தட் இஸ் அவங்க தனியார் வந்து வாடகை கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வக்பில் இருந்து நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம கழகத் தலைவர் அவர்களால் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 மாணவர்களுக்கு வந்து உயர்கல்விக்காக வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா அப்படின்னா 2 கோடி ரூபா கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய இடங்களில் வந்து வக்பு இடத்துல வந்து கல்லூரிகள் இல்லை வந்து பள்ளி கட்டடங்கள் கட்டி வக்பு சார்பாக கட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொப்போசல் இருக்குது. அது கண்டிப்பாக கொடுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இப்போ நிறைய இன்ஸ்டியூஷன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனுக்கு வந்து வக்பு இடத்துல நடத்திட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வக்போர்டு நடத்தக்கூடிய ஒரு காலேஜ் இருக்குது. மதுரையில் வந்து வக்போர்டு காலேஜ்னு நடத்துகிற ஒரு கல்லூரியே இயங்கிட்டு இருக்குது. அது மாதிரி வந்து இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது. வக்பு காலேஜ்னே கிடையாது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான், அதுவும் மதுரையில் மட்டும்தான் இருக்குது இந்த வக்போர்டு காலேஜ். லிட்டரலாக கல்விக்காக நிறைய விஷயங்கள் வந்து வக்பு வாரியம் மூலியமாகவும் அரசாங்கம் மூலியமாக நிறைய செஞ்சிட்ருக்காங்க, செய்யாமல் கிடையாது. அந்த மாதிரி வக்பு இடங்களில் வந்து இந்த பள்ளியோ கல்லூரியோ கட்டடங்கள் கட்டுறதுக்கு உண்டான கண்டிப்பாக முயற்சி எடுத்து செய்யவும் போகிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.